கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த வணக்க மாதம் 17ஆம் நாள். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த வணக்க மாதத்தின் 17ஆம் நாளுக்கான தியானத்தில் இயேசுநாதர் தமது திருச்சிலுவையில் சிந்திய விலையேறப்பெற்ற திரு இரத்தத்தின் மூலம் நமக்கு பெற்றுத்தந்த மீட்பை நாம் ஆழமாக சிந்திக்கின்றோம். அவரது திரு இரத்தம் நம் பாவங்களை கழுவி உடல் உள்ள நோய்களை குணமாக்கி முடிவில்லா வாழ்வை தரும் அரும் மருந்தாக விளங்குவதை போற்றி ஆராதிக்கின்றோம். 17ஆம் நாளுக்கான சிந்தனை. நம் பாவங்களை போக்க தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்த இயேசுவின் இரத்தம் நம் உள்ளத்தை அமைதியினாலும் இனிமையினாலும் நிரப்புகின்றது. இந்த திரு இரத்தம் நீதி மற்றும் நன்மைகளை மட்டுமே பேசுகின்றது. எனவே நமது அன்றாட வாழ்வில் இயேசுவின் திரு இரத்தத்தின் வல்லமையை நம்பி நம்மை முழுமையாக அவரிடம் ஒப்படைப்போம். ஜெபம். குற்றமில்லாத இரத்தத்தை எங்களுக்காக சிந்திய என் அன்பின் இயேசுவே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் என்னையும் என் குடும்பத்தாரையும் கழுவி பாதுகாத்தருளும். உமது திருவுடல் மற்றும் திரு இரத்தத்தின் மூலம் எனக்கு அளிக்கும் முடிவில்லா வாழ்விற்காக உமக்கு எப்பொழுதும் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீயொன்றிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.